ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆன்மீக தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறை எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கக்கூடாது, இந்த விஷயங்களை பத்தி இன்னைக்கு பார்ப்போம். நிறைய பேரோட வீடு கட்டும் ஆசைகள்ல இந்த பூஜை அறை அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடுகளில் பூஜை அறை வைக்கும் போதே நல்ல அகண்ட பூஜை அறையா, பிரம்மாண்டமா உள்ள உட்காந்து பூஜை பண்ற மாதிரி, தியானம் பண்ற மாதிரி அப்படிலாம் வச்சிருப்பாங்க. ஒரு சிலர் எனக்கு இருக்கிற வசதிக்கு இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலமாரி மாதிரி வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு சின்ன பூஜை அறை மாதிரி வச்சிருப்பாங்க, இல்ல ஹால்குள்ள அப்படியே முன்னாடி வைக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த பூஜை அறையை இப்படிதான் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் முறை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இருக்கு. நம்மளுடைய பூஜை அறை அப்படிங்கிற ஒரு இடம் வாஸ்துப்படி ஆகட்டும், இல்லை நம்மளுடைய வாழ்க்கை முறைக்காகட்டும் ரொம்பவுமே முக்கியமானது. நம்ம பூஜை அறையை எங்கே வைக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வாயு மூலையில், அதாவது கழிவு செல்லக்கூடிய இந்த வாயு மூலையில எல்லாம் போய் பூஜை அறை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மாற்றிக்கணும். சுவாமி படங்கள் எப்படி வைக்கணும், எந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் தெரியாமல் வைப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். என்னைக்கு நம்ம பூஜை அறை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதுல முக்கியமா இருக்க வேண்டிய படம் இந்த 5 படம் செட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விநாயகர், முருகர், பெருமாள், மகாலட்சுமி, சரஸ்வதி, இந்த 5 பேர் இருக்கக்கூடிய படத்தை கண்டிப்பா பூஜை அறையில வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5 படத்தை பிரதானமா வச்சுக்கிட்டே மற்ற படங்கள்லாம் கூட சேர்ந்து அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் நிச்சயமா இருக்க வேண்டிய படம் அப்படிங்கிறது மகாலட்சுமியினுடைய படம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய படம். குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு அதை தேடி கண்டுபிடிக்கிறது நல்லது. குலதெய்வம் தெரியும், அங்க என்னுடைய படம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னா நீங்க நிச்சயமா படம் வாங்கி வச்சுக்கலாம். அப்படி வரக்கூடிய அந்த படத்தை நம்ம எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற விஷயமும் வச்சுக்கணும். நம்மளுடைய இஷ்ட தெய்வம் ஆகட்டும், நம்மளுடைய குலதெய்வம் ஆகட்டும், இந்த மகாலட்சுமி படம் ஆகட்டும், இல்ல இந்த 5 பட செட் ஆகட்டும், இல்ல எதை வச்சாலுமே பின்னமாகாத மாதிரி வச்சுக்கணும். அதாவது கண்ணாடியோ இல்ல ஃப்ரேமோ எதுவுமே உடஞ்சிருக்காத மாதிரி நல்லபடியா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏதாவது படம் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா உடனே அதை மாத்திரக்கு உண்டான வழியும், அதே மாதிரி ஒரு படத்தை திரும்பி கொண்டு வந்து வைக்கிறதுக்கு உண்டான வழியும் நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போற இடத்துக்கெல்லாம் படம் வாங்குறது, கொண்டு வந்து வைக்கிறது, கசகசன்னு வைக்கிறது. ஒரு படம் முன்னாடி இருக்கும், ஒரு படம் பின்னாடி இருக்கும், ஒரு படத்துக்கு இன்னொரு படம் மறைச்சிரும். இந்த மாதிரி விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கலாம். எங்க போனாலும் நல்ல போட்டோஸா வாங்கிட்டு கொண்டு வந்து வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரியான விதத்துல அடுக்கி அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தா வாங்குங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு படமே வாங்க வேண்டாம். அந்த சுவாமியை நினைச்சு நல்லபடியா பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படம் வாங்கி வைக்கிறதோட சரி, அந்த பூஜை அறையை சரியான விதத்துல மெயின்டைன் பண்றதே கிடையாது. அப்போ அந்த சுவாமி படங்களுக்கு நேரா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா டெய்லியும் விளக்கேற்றணும். சாமி படம் வாங்கி வச்சா மட்டும் பத்தாது, நம்ம டெய்லியும் தீபம் ஏற்றுற மாதிரி இருந்தா அந்த சுவாமி படங்களை அங்க வச்சுக்கணும். பெண்கள் அவங்களால மாசத்துல ஒரு 3 நாளோ இல்லை 5 நாளோ முடியல அப்படிங்கிற பட்சத்துல வேற யாராச்சும் வச்சு தீபம் ஏற்றலாம். நம்மளுடைய கணவராகட்டும், இல்லை நம்மளுடைய குழந்தைகளாகட்டும், இல்லை உங்களுடைய பெரியவங்களாகட்டும், வீட்டில் யார் இருந்தாலும் சரி அவங்கள வச்சாவது அந்த தீபம் ஏற்ற வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சுவாமியினுடைய அந்த பூஜை அறையில கோவில் மாதிரி நித்திய நெய்வேத்தியம் கண்டிப்பா இருக்கணும். ஏதாச்சும் ஒரு கல்கண்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு பேர்ச்சம்பழமோ, இல்லை நல்லா முடியும் அப்படின்னா டெய்லியும் ஒரு பழங்கள் வைக்கிறதோ, இல்லை ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சாதம் செஞ்சா அந்த வெள்ளை சாதத்தை கொண்டு போய் சுவாமிக்கு வைக்கலாம். கூட கொஞ்சம் கரும் சக்கரை வச்சு வைக்கலாம், இல்ல சாதத்துல வெறும் நெய் மட்டும் விட்டு வைக்கலாம். இப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த பூஜை அறையில செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இனி என்னென்ன வைக்க கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். நம்மளுடைய பெரியவங்க படம், அதாவது நம்மளுடைய மூதாதையர்கள் நம்ம வீட்டுல இருந்து இறந்துருப்பாங்க, நம்ம தாத்தாவா, பாட்டி, கொள்ளு தாத்தா, இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கும். அந்த படத்தை தயவு செஞ்சு பூஜை அறையில வைக்காதீங்க. அதுக்குன்னு ஒரு ரூம் இல்லை உங்களுக்கு எங்க மாட்ட முடியுமோ அங்க மாட்டலாம். அதுவும் தெற்கு பார்த்து அவங்களுடைய படங்களை மாட்டணும். ஏன்னா தெற்குங்கிறது பார்த்தீங்கன்னா முக்திக்கு உண்டான வழி. இன்னைக்கும் பைரவர் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்து தான் அமர்ந்திருப்பார்.
இந்த மாதிரி விஷயங்கள்னால நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு பார்த்து அவங்களுடைய படங்களை மாட்டலாம். ஆனால் அது வந்து பூஜை அறையில இருக்கக்கூடாது. இல்லைங்க, எங்க பாட்டியெல்லாம் நான் சுவாமியா தாங்க பார்க்குறேன், தெய்வமா தான் நான் பார்க்குறேன், எங்கள் வீட்டு தெய்வம் எங்களோட பாட்டி தான், நான் அவங்கள கொண்டு வந்து நான் பூஜை அறையில வைக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட சேர்ந்திருந்தாலும் அந்த நேரத்துல அவங்களுடைய படங்களை வீட்டுல வச்சுக்கிறது நல்லதுதான். இருந்தாலும் பூஜை அறையில வச்சுக்கிறது ரொம்பவுமே தவறான விஷயம். அப்ப சரிங்க, இந்த குருமார்களுடைய படத்தை எல்லாம் வீட்டுல வச்சுக்கலாமா? ஆதிசங்கரர் இருக்காரு, காஞ்சி மகாபெரிவா இருக்காங்க, இல்ல நமக்கு தெரிஞ்ச சித்தர்கள் நிறைய பேருடைய கோவில் ஜீவசமாதிகளுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்போம், அந்த சித்தர்களுடைய இதெல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய படத்தை தாராளமா வச்சுக்கலாம். ஏன்னா இறைவனுடையவே இருந்து அவங்க வழியிலேயே போய் அவங்க வந்ததுனால அவங்களுடைய படத்தை சுவாமி படங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். எனக்கு இந்த சித்தரை ரொம்ப பிடிக்குங்க, அதனால அவங்க பெரிய போட்டோ செஞ்சு மேலே மாட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லா சுவாமி கீழே வச்சுட்டேன் அப்படிங்கிற விஷயம் இல்லாம சுவாமிக்கு அடுத்த நிலையில அவங்களுடைய படத்தை எல்லாம் வச்சுக்கலாம். தாராளமா அவங்களையும் வழிபாடு பண்ணலாம், எந்த விதமான தவறும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த குருமார்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஆன்மீக நெறியில போனவங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நம்ம வைக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி வச்சிருக்கோம், அது சரியா அப்படிங்கிறத நம்ம முறையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வைக்கணும். சுவாமி படங்களுக்கு கீழே தான் எப்பவுமே அது இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில இந்த சுவாமி படங்கள்னால ஏதாச்சும் தீமை வருமா, அப்படி ஏதாச்சும் தெய்வங்கள் படம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் வீட்டு பூஜை அறையில வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கமும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பைரவர் படம். பைரவர் படம் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, கபால மாலை தரித்திருப்பார் அப்படிங்கறதுக்காக பைரவர் படம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காளியினுடைய படம் ரொம்ப உக்கிரமா வந்து கபால மாலை போட்டுட்டு சிவனை மிதிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஆக்ரோஷமா ரத்தம் சுட்டும் நாக்குகளோட இருப்பா அப்படிங்கிறதுனால காளியினோட படம். அதே மாதிரி கபால மாலை அணிந்திருக்கக்கூடிய, அதாவது மண்டையோடு மாலை போட்டிருக்கக்கூடிய, மண்டையோட்டம் மிதிச்சிருக்கக்கூடிய பிரத்திங்கரா தேவியினுடைய படம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வீட்டுல வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யாரோட வைக்கலாம்? நம்ம பைரவர பிரத்திங்கரா தேவி எல்லாம் கும்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டா நம்ம தாராளமா கும்பிடலாம். ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் இருக்காரு, அவருக்கு கபால மாலை போட்டிருக்க மாட்டாரு, கபாலத்தை மிதிச்சுட்டு இருக்க மாட்டாரு, அதாவது மண்டையோட மிதிச்சுட்டு இருக்க மாட்டாரு, கூட அம்பாலையும் சேர்த்து மடியில வச்சு ரொம்ப சாந்தமா உட்கார்ந்துருப்பாரு. அப்படி சொர்ணாகிருஷ்ண பைரவனுடைய படத்தை வைக்கலாம். பிரத்திங்கரா தேவி படம் வைக்கிற மாதிரி இருந்தா தாராளமா சாந்த சுரூபமா இருக்கக்கூடிய இந்த ஐஸ்வர்ய பிரத்திங்கரா தேவி இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வைக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாராகியினுடைய படம் வீட்டுல வைக்கலாமா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கு. நமக்கு எதிரிகளினுடைய தொல்லைகள் இருக்கு, நம்மளால திருஷ்டிகள் ரொம்ப இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இந்த வாராகி போட்டோ, பிரத்திங்கரா போட்டோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வைக்கலாம். அப்படி வைக்கக்கூடிய படங்களாகட்டும் வைக்காத படங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் பின்னமாகாத மாதிரி உடையாத மாதிரி நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க படம் வச்சா மட்டும் பத்தாது, அதுக்கு நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்லியாச்சு, அதுக்கு ஏதாவது ஒரு ஆராதனையும் பண்ணணும். மாசத்துல ஒரு முறையாவது மொத்தமா எல்லா படங்களையும் எடுத்துட்டு நல்லா தொடச்சு அதை திருப்பி மாட்டி வைக்கிற பழக்கத்தை வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு போட்டோ எந்த விதமான டேமேஜும் ஆகாது, கண்ணாடி மேலதான் பொட்டு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா அது மேல பொட்டு வைக்கலாம். நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா இந்த தீர்த்தம் தொளிப்போம், ஏதாச்சும் பண்ணுவோம், அதனால வந்து உள்ளுக்குள்ள தண்ணி போய் அந்த படம் நல்லா இருக்கும், உள்ள இருக்கிற அந்த பிக்சர் மட்டும் ரொம்ப மோசமா இருக்கும். அந்த மாதிரி படங்களையும் வீட்டுல வச்சுக்க கூடாது. இப்படி இருக்கக்கூடிய படங்களை நம்ம எங்கேயாச்சும் கொண்டு போய் வைக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்குன்னு முறையா யாராச்சும் பூஜை பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அரச மரத்தடி பிள்ளையார் கோயில்ல நிறைய பேர் வச்சுட்டு வர பழக்கங்கள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அதையுமே தவிர்த்துக்குங்க. எந்த அளவுக்கு சரியான விதத்துல அதை எடுத்துக்க முடியுமோ அப்படி எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம ரொம்ப நாள் பூஜை பண்ண படம் நம்ம எங்கேயாச்சும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவைப்படுற நேரங்கள்ல இந்த விசேஷ காலங்கள்ல எடுத்து வச்சும் கூட வழிபாடு பண்ணுவோம். இப்படிப்பட்ட பூஜை அறை நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல சௌபாக்கியமான விஷயங்கள் நிச்சயமா நடக்கும். இன்னைக்கு உண்டான பதிவே பார்த்தீங்கன்னா இந்த படங்கள் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பத்தியே இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம். இதை முறையா பயன்படுத்திக்கிங்க. என்னுடைய வீடு நல்லா இருக்கணும், என்னுடைய கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி விஷயங்களை நல்லபடியா செய்யணும் அப்படின்னா
தாராளமாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தெரியக்கூடிய நம்பருக்காகட்டும் இல்லை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்காகட்டும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நம்மளுடைய டீமே வந்து கூட உங்களுடைய வீட்டு கிரகப்பிரவேசத்தை பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி வீட்டினுடைய சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே பண்ணி கொடுப்பாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி சிறப்பான ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு ஜோதிடர் யுகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நமஸ்காரம்.